அசோக் நகர் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் மூட நம்பிக்கை சொற்பொழிவை நிகழ்த்திய அந்த நபரை கைது செய்ய வேண்டும் என கடுமையான எதிர்ப்பு குரல்கள் கிளம்பியிருக்கின்றன. பள்ளி முன்பு போராட்டம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளியை ஆய்வு செய்த அமைச்சர் இது தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த நபரை கைது செய்ய கோரிக்கை என்பது வலுத்திருக்கிறது. அறிவியல் வழியே முன்னேற்றத்துக்கான வழி என முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மூட நம்பிக்கை பேச்சாளரின் பேச்சை கண்டித்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அந்த இடத்திலேயே அவமரியாதை செய்யும் விதமாக அந்த மூடநம்பிக்கை பேச்சாளர் பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சியும் வெளியாகி இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவிகளின் சிந்தனையை மழுங்கடிக்க செய்யக்கூடிய வகையில் அந்த சொற்பொழிவாளரின் பேச்சு இருந்ததற்கான கண்டனம் என்பது வலுத்து வருகிறது. அசோக் நகர் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் ஒரு நபர் வரவழைக்கப்பட்டு அங்கு பிரச்சாரம் என்பது நிகழ்த்தப்பட்டது. அவர் மாணவிகளிடம் கர்மா, ஆயுள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். தியானம் போன்று அவர் கூறிய திறனாளிகளை தரைகுறைவா பேசுறாரு. நீங்க வர்ணாசிரமத்தை புகுத்துவன்னு சொல்றாரு. குறிப்பா அந்த மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு. இங்க உள்ள மாணவிகள்கிட்ட கேட்டபோது என்ன சொல்றாங்க, நீங்க தியானத்தை அதிக அளவு நீங்க பயிற்சி எடுக்கணும். தியானம் எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஆண்கள் ஒரு ஆடை இல்லாமல் கூட எதிரில் என்ன கூட அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மைண்டை மாற்றிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக கட்டுக்கோப்பாக இருக்கலாம். குறிப்பாக நானும் ஒரு ஆண், நான் ஆனால் சட்டை கட்டிட்டு வந்து நிற்க நான் தயார் அப்படின்லாம் சொல்லி ஆபாச கருத்துக்களை இன்னைக்கு பிஞ்சு மனசில் நஞ்ச விதைக்கிற அளவுக்கு அந்த மகாவிஷ்ணு செயல்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அவர்கள் மீது பாலியல் குற்ற வழக்குகளை பதிவு செய்யணுங்க.